தக் லைஃப் இந்த படம் வந்த பிறகு சில ஒரு குறிப்பிட்ட சக்தியை இந்த படத்தை தாறுமாறான்னு சொல்கிறத விட தரக்குறைவாக தரம் தாழ்த்தி எவ்வளவு கேவலமாக விமர்சிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு விமர்சித்தார்கள். உண்மையிலேயே நமக்கு தெரியும் இவங்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரியும். பணம் வாங்கி கொண்டு விமர்சிப்பவர்கள், அதாவது பெய்டு ரிவ்யூவர்ஸுன்னே உண்டு. அதை நம்ம ஹெச் வலைத்தளத்திலையும் பார்க்கலாம். அந்த ஹெச் வலைத்தளத்தில் அவர்களெல்லாம் இதை பெருமையாக பேசிக்குவாங்க. அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக பெய்டு விமர்சனத்துக்கு காசு வாங்குறவர் பிரசாந்த்ங்கிற ஒரு ஆள் அப்படின்னு இன்னொன்று சினிமா பையனுங்கிற ஒரு சக விமர்சகரை அவரை பற்றி அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டே சொன்னார். இதுக்கெல்லாம் சாட்சிகள் இருக்குது. எக்ஸ் வலைதளத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லை, கேரளாவில் சில பேர் இருக்காங்க, ஒரு படத்துக்கு 1 லட்சம் ரூபா வாங்குகிறாங்க பெய்டு ரிவ்யூவுக்காக. அந்த படம் ஓடலைனாலும் அவங்களுக்கு காசு. ஆனால் மறுபடியும் அதே ப்ரொடியூசர் அவர்கிட்ட போய் கேட்பார், அது நீங்கள் மாதிரி அடுத்த படத்துக்கு எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பார். அந்த ஆளும் காசை வாங்கிட்டு பண்ணுவான். இது சினிமா உலகத்தில் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடியது. ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய விஷயத்தில் நடந்தது திறந்தாழ்ந்தது, மிகவும் அருவருக்கத்தக்கது. ரொம்ப மட்டமாக பேசினாங்க. ஆனால் இப்போ அந்த முதல் ஒரு நாளுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த படத்தை புகழ்ந்து பேசுகிறாங்க. ஹிந்தியில் அந்த வட இந்தியாவில் என்ன மாதிரி திரைக்கதை பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி நடிக்கிறாரு, சூப்பர்ப்பு நடிப்பு. கமல்ஹாசனை பற்றி ரொம்பவும் பெரிதாக உயர்வாக பேசுகிறார்கள். அங்கே மட்டும் இல்லை, சென்னையிலும் தான், தமிழகத்திலும் தான், கோயம்புத்தூரிலும் தான். எங்கெங்கே மோசமாக விமர்சிக்கப்பட்டாரோ அந்தந்த இடங்களிலெல்லாம் இன்று அவரை உயர்த்தி வைத்து பேசுகிறார்கள். காரணம் அரசியல். ஆர்கே ஹிந்துவில் ஒரு பெரிய எழுத்தாளர். அவர் சொல்கிறாரு, படம் நல்லா தானே இருக்குது, அப்படியே அவங்க இந்த மாதிரிலாம் மோசமாலாம் திட்டுறாங்க, அது காரணம் அரசியல் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பல காரணங்களை சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம கேட்கும்போது இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில் உங்களுக்கு ஏண்டா இத்தனை வருஷம் இல்லாத காண்டி இந்த வருஷம் ஏண்டா வந்தது, ஏண்டா இப்போ இளவு கொட்டுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கத்தான் தோணுது. அதுக்கு காரணம் அவருடைய அரசியல் பிரவேசம் ஒரு காரணமாக இருக்கலாம். இதுவரை அவர் அரசியல் பிரவேசம் பண்ணதே இல்லை. அந்த தக் லைஃப்பில் ஒருத்தன் சொல்கிறான், சிம்பு ஒரு பையனாம், இவர் அப்பாவான், திரிசா அப்பாவும் போகிறான், மகனும் போகிறான். என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் திறந்தாள்னு பேசுகிறான். நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அண்ணான்னு தான் கூப்பிடுவார் கமலை, அண்ணான்னு தான். சரி, அதுக்காக ஒரு அண்ணன் 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறது சரிதானா அப்படிலாம் கேட்காதீங்க. அந்த கேரக்டர் இந்திராணிங்கிற கேரக்டர், அது எப்பேற்பட்ட கேரக்டருங்கிறத படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். படத்தை அது திரிசாவுக்கே தெரியும். அது ஒரு டான்ஸர், பாடகி, ஒரு தவறான வாழ்க்கை. அதுக்காக தான் சுகர் பேபிங்கிற அந்த பாட்டில் கூட அந்த சுகர் பேபி பாட்டை ஒழுங்காக சொல்ல விடாமல் விட்டாரு மணிரத்னம். சுகர் பேபினாவே என்னென்னா வயசானவங்களை பணத்துக்காக வைத்துக்கொள்கிற பெண் அப்படின்னு அர்த்தம். வைத்து கொண்டிருக்கிற ஆளுக்கு சுகர் டேடி. இதுதான் இங்கிலீஷில் இருக்குது, இது மேல்நாட்டிலையும் இருக்குது. அதுதான் அந்த படத்தில் இருக்குது. அதை புரிந்து கொள்ளாத இந்த எரும மாட்டு ஜீவன்கள் அதை புரிஞ்சுக்கிறாமல் விவசாயம். இன்னொன்று சொல்கிறான் நான் பகிரங்கமாக, அதாவது நெற்றிக்கண், அது என்ன படம், அது என்ன கதை? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு, டபுள் வேஷத்தில் நடிச்சிருக்காரு, பொம்பளை பொறுக்கி. இதில் கமல் பொம்பளை பொறுக்கி இல்லை. அவருடைய கொள்ளை கூட்டம் தக் லைஃப். போகிற இடத்துலலாம் அவனுக்கு உல்லாசம் தேவைப்படும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவனுக்கு அது சகஜம், அது இயல்பு. ஆனால் அவன் பிறவிலே பணக்காரன், நெற்றிக்கண் மகன். அந்த படம் அதை வாங்கினாலும் சொல்கிறதுக்கே வெக்கக்கேடாக இருக்குது. அதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ரஜினி ரசிகர்களே, நீங்கள் தயவுசெய்து நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் அப்பட்டமாக அதை சொல்லலை. நான் நெற்றிக்கண்ணில் என்ன கேரக்டரு? அவர் பொம்பளை பொறுக்கி, ரஜினி பொம்பளை பொறுக்கி. அந்த பொம்பளை பொறுக்கியுடைய மகன் வெளிநாட்டுக்கு ஒரு பொண்ணு அனுப்புகிறாரு
பிஆர்ஓ வேலைக்கு அனுப்புகிறாரு, ட்ரைனிங்க்கு அனுப்புகிறாரு. அங்கே போய் என்ன நேருது, அங்கே என்ன கற்பழிப்பு நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதை பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் சொல்லி இந்த என்னுடைய நேரத்தை வீணடிக்க நான் விரும்பலை. இப்போ நான் காரணம் என்னென்னா, இந்த கமல் மீது உங்களுக்கு ஏனடா இவ்வளவு வெறுப்பு அப்படின்னதுக்கு கிரீஸ்டப்பான்னு ஒரு பையனா நம்ம தெரியல, அவர் முகம் காட்டலை, அவர் ஒருத்தர். அவர் கமலை இவர்கள் விமர்சிப்பதற்கும் அவர் மீது கோபப்படுவதற்கும் காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு படம் போட்டு அதை பிரித்து போட்டிருக்காரு. அதை நான் அப்படியே சொல்கிறேன், ஏன்னா வரிசையான மனப்பாடமாக வச்சு சொல்ல முடியாது. கமலுக்குள்ள ஏன் இவர்களெல்லாம் கமலை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள், புச்சரிப்பு கொள்கிறார்கள், வீணாக வதந்திகளை இட்டு கட்டுகிறார்கள். அதுவும் இந்த காலகட்டத்தில் அவர் அரசியலில் ராஜ்யசபா மெம்பர் ஆக போகிறது உங்கள் கண்ணுகளெல்லாம் இது கோத்தை கண்களில் ஒரு வெறியை உண்டாக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அது என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். கமல் அவருக்கு கதை எழுத தெரியும், நடிக்க தெரியும், டைரக்ட் பண்ண தெரியும், திரைக்கதை அமைக்க தெரியும், வசனம் எழுத தெரியும், தயாரிப்பாளராக இருக்கார், பாடகராகவும் இருக்கார், கவிஞர் கவிதை எழுத தெரியும், டான்ஸர் மட்டுமல்ல டான்ஸும் மாஸ்டராகவும் இருக்கார், ஃபைட் மாஸ்டராகவும் இருக்கார், மேக்கப்பில் ஒரு பெரிய கில்லாடி, இவர் பேச்சாளராக இருக்கார், இப்போ அரசியல் தலைவராக இருக்கார், ஃபேஷனிஸ்டாக இருக்கார், தேசிய விருதுகள் வாங்கினவர், புதிய தொழில்நுட்பங்களில் இவர் மாதிரி ஆர்வம் கொள்கிறவர்கள் எவருமே கிடையாது. முதல்ல பேசாத படத்தில் நடித்தவர் இவரெல்லாம். அந்த படத்தில் மொழியில், அதாவது பேசும் படம்னு படத்துக்கு பேர், ஆனால் ஒரு டைலாக் கூட யாருமே பேச மாட்டாங்க. அடுத்து கதர் தொழில், காஞ்சிபுரத்தில் உள்ள தொழில், அந்த கைத்தறி நெசவாளர்களுக்காக அவர்கள் பிழைப்பதற்காக கதர் தொழில் ஈடுபட்டு அதை அமெரிக்காவில் இது பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து இவருக்கு 6 மொழிகள் தெரியும், ராஜ்யசபா மெம்பர். ஆகையினால இவ்வளவு சிறப்புகளும் இருக்கிற அந்த கமல்ஹாசனை பார்த்து இவர்களுக்கு கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது, பொறாமைப்படுகிறார்கள். ஆகவே இல்லாத பழிகளை எல்லாம் அவர் மீது சுமத்தி கேடுகட்டத்தனமாக சிந்திக்கிறாங்க அப்படின்னு அந்த கிரீஸ்டப்பாங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதை நான் இதில் படிச்சிருக்கேன். அதை அப்படியே நீங்கள் அதை பார்க்கலாம். நம்ம இந்த இதை நீங்கள் பார்க்கலாம், அந்த படத்தில் பார்க்கலாம். அதுக்கடுத்து இப்போ ஆர்கேஎஃப்ஐ இப்போ அடுத்த படத்தை நிப்பாட்டி இப்போ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தோல்வியை கொடுத்துருக்காங்களே, தோல்வியே கிடையாது, வெற்றிகரமான படம், நல்ல படம், சிறந்த படம். இப்போ தான் மறுபடியும் கலெக்ஷன் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, அது இந்த கோவிட் தாக்குதலுக்கு அப்புறம் வெளியான படங்களில் கமல் படம் தான் 1000 கோடியை தாண்டி இருக்கு. முதல் நடிகர், தமிழ் நடிகர் கமல்ஹாசன் தான். என்னையா சொல்கிற, 1000 கோடியை தாண்டின படம் கமல் சார் நடித்த படம்? ஆமாம், ஒரு படம் இல்லைங்க, மொத்தம் 4 படங்கள். அது எதுன்னா விக்ரம், இப்போ தக்லைஃபு சேர்த்துக்கோங்க. விக்ரம் 255.9 கோடி, கல்கி 642.45 கோடி, இந்தியன் 2 83 கோடி, தக்லைஃப் இது வரைக்கும், அதாவது நேற்று கணக்குப்படி 22.63 கோடி. ஆக 1003 கோடி 17 கோடியை தாண்டிடுச்சு கமல் படம். விஜய் படம் இதுவரைக்கும் வசூல் பண்ணியிருக்கிறது 909 கோடி. ஆக கமலுக்கு பின்னாடி தான் இருக்கார். சரி, இப்போ நம்ம உலகநாயகன் படத்தை ரொம்ப கரிச்சு கொட்டி கர்ணகடூரமாக தாக்கி மட்ட ரகமாக பேசுகிறாங்கல்ல இந்த ரஜினி ரசிகர்கள். அந்த ரஜினியினுடைய வசூல் எவ்வளோ தெரியுமா? 600.22 கோடி, இவ்வளோ தான். ஆக இதுலேயும் முதலிடம். நீ என்ன தான் திட்டு திண்டுக்கல் வைய வைரக்கல்லுங்கிற மாதிரி கமலுடைய இமேஜ் ஏறிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு கமல் சிவாஜி வீட்டு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணிவிட்டு பரிசுகள்லாம் கொடுத்துட்டு வந்தார். இதற்கிடையிலே இன்னொருத்தர் சொன்னார்னா, ஆர்கேஎஃப் அடுத்த தயாரிப்பை ஆரம்பிச்சிட்டாங்களாமே, தெரியுமா உங்களுக்கு? தீர சூரன் அருண்குமார் அவர் டைரக்ஷனில் ஆர்கேஎஃப் படம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. அதை நான் விசாரித்தேன். அங்கே ஆர்கேஎஃப்பில், சார் இது எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல சார், இப்போ நாங்கள் மற்ற வேலைகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது யார் வந்தாங்க போனாங்க பேசுனாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது வரைக்கும்
எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கிற மாதிரி தெரியலை சார் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.